அனைவருக்கும் வணக்கம். இலக்கியவழி நடத்தும் 48வது இணையவழி ஆய்வரங்கில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் பேராசிரியர் சு. வெங்கட சுப்புராய நாயகர் அவர்களுடனான இணையவழி சந்திப்பும், ஆல்பர்ட் கம்யூனின் அயலான் தமிழ் மொழிபெயர்ப்பு நாவல் குறித்த உரையாடலும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தரும்படி பேராசிரியர் கானா பஞ்சங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைக்கு ஒரு நல்ல இணையவழி உரையாடலை நம்முடைய இலக்கியவழி ஆசிரியர் அகில் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வினுடைய அடிப்படை நோக்கம் ஆல்பர்ட் கம்யூனுடைய அயலான் நாவலினுடைய மொழிபெயர்ப்பு குறித்த ஒரு உரையாடலை நிகழ்த்துவதுதான். இருந்தாலும் முதலில் இலக்கியவெளி அகிலினுடைய நோக்கமாக இதை தமிழில் மொழிபெயர்த்துள்ள நம்முடைய நண்பர் சு. வெங்கட சுப்பராய நாயகர் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் வழங்கும் உயரிய விருதான செவாலியே விருது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதை கௌரவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலையும் இந்த உரையாடலை தொடங்கினார். ஆனால் அழைப்புதலில் அது வேண்டாம் என்று திரு வெங்கட சுப்பராய நாயக்கர் சொன்னதினால், அவர் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், இன்னும் வழங்கப்படவில்லை. பிரெஞ்சு அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது. அது அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்கில் தான் பிரான்சிலிருந்து வந்து இங்கே புதுச்சேரியில் வழங்க இருக்கிறார்கள். எனவே அதற்கு முன்னாலே ஒரு நிகழ்வு அது குறித்து நகர்த்துவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பதனால் இந்த நிகழ்வு முழுவதும் அயலான் நாவலினுடைய மொழிபெயர்ப்பை குறித்து 3 பேர் இங்கே பேச இருக்கிறார்கள். இந்த நாவலை மொழிபெயர்த்திருக்கும் பேராசிரியர் சு. வெங்கட சுப்பராய நாயக்கர் தன்னுடைய உரையில் இதை மொழிபெயர்ப்பதற்கு எதிர்கொண்ட பிரச்சனைகள், சவால்கள், அந்த அனுபவத்தை நம்முடைய பார்வையாளர்களுக்கு நடுவில் பகிர்ந்து கொள்வார். அது ஒரு நல்ல அனுபவமாக நமக்கும் அமையும் என்று நம்புகிறேன். அதற்கு அடுத்து பேராசிரியர் விவேகானந்த தாஸ் அவர் இந்த மொழிபெயர்ப்பு நாவல் குறித்த விரிவான ஒரு மதிப்புரையை அவர் வழங்க இருக்கிறார். மூன்றாவதாக ரவிக்குமார் அவர்கள், முனைவர் பேராசிரியர் ரவிக்குமார் அவர்கள், அவர் சமீபத்தில் தான் புதுச்சேரி தமிழ்துறையினுடைய பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். இணை பேராசிரியரிலிருந்து பேராசிரியராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அவரும் இந்த நாவல் குறித்து விரிவாக பேச இருக்கிறார். இந்த மூவருடைய பேச்சுமே இன்றைய அமர்வில்
இன்றைய இந்த உரையாடலில் மிகவும் கனமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். வெங்கடசுப்புராய நாயகர் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு கலைக்கல்லூரிகளில் பிரெஞ்சு மொழி பேராசிரியராக இருந்து மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியை கற்பிக்கின்றவராக இருக்கின்றார். பெரும்பாலும் அத்துறையை சார்ந்த பேராசிரியர்கள் 1-2 பேர் தவிர, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர் பன்னீர்செல்வம், பேராசிரியர் டேனியல் போன்ற 1-2 பேரை தவிர மற்றவர்கள் வகுப்பெடுப்பதோடு தங்களுடைய பணி முடிந்தது என்று இருந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய நாயகர் அவர்கள் தொடக்கத்தில் இருந்தே தமிழ் பற்று மிக்கவர் என்பதனால் பிரெஞ்சு மொழியின் வளங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், அதே மாதிரி தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வளங்களை பிரெஞ்சு மொழிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அடுத்த மாதம், ஏப்ரல் மாதம் அவர் ஓய்வு பெற இருக்கிறார். மே 1ஆம் தேதியோடு அவர் தன்னுடைய ஓய்வு காலத்தை தொடங்க இருக்கிறார். இன்னும் கூடுதலாக அவர் இந்த மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுவார். இந்த காலகட்டங்களில் அவர் ஏறத்தாழ 11 புதினங்களை பிரெஞ்சு மொழியிலிருந்து நேரடியாக தமிழுக்கு வழங்கியிருக்கிறார். நினைத்து பாருங்கள். அதே மாதிரி பிரெஞ்சு சிறுகதைகள் 2 தொகுப்பினை அவர் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதை விட மிக முக்கியமானதாக நான் கருதுவது, தமிழுக்கு அவர் பிரெஞ்சு மொழியிலிருந்து கொண்டு வந்ததோடு பிரெஞ்சு மொழி பேராசிரியர்கள் யாரும் செய்யாத நம்முடைய சங்க இலக்கியமான குறுந்தொகை, ஐங்குறுநூறு 2 நூலையும் செம்மொழி நிறுவனத்தின் துணையோடு அவர் பிரெஞ்சு மொழிக்கு மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அரிய செயல்! கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்தை வாசித்து புரிந்து கொள்வது என்பதற்கே அவருக்கு பெரும்பாடாக இருந்திருக்கும். ஏனென்றால் அதற்கு முன்பு அவருக்கு சங்க இலக்கிய பயிற்சி என்பது அரிது. ஆனால் அதை புரிந்து, படித்து, கரைத்து, குடித்து அதை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்கிற கிட்டத்தட்ட 500 ஒரு 500, குறுந்தொகை ஒரு 400, கிட்டத்தட்ட 900 பாடல்கள். அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி. அவர் தொடர்ந்து அல்பர் கமியினுடைய படைப்புகளையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அவருடைய வீழ்ச்சி என்று த ஃபால்ஸ் என்கிற அந்த நாவலை வீழ்ச்சி என்றும், அதே மாதிரி த ஃபிளேக் என்கிற அந்த நாவலை பெருந்தொற்று என்ற பெயரிலும் அவர் தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். இது அல்பர் கமியினுடைய 3வது மொழிபெயர்ப்பு. இப்பொழுது நாம் இன்றைக்கு பேச இருக்கக்கூடிய அயலான் 3வது மொழிபெயர்ப்பு. ஏற்கனவே அல்பர் கமியினுடைய இந்த ஸ்ட்ரேஞ்சர் என்கிற அந்த நாவலை அந்நியன் என்கிற பெயரில் ஸ்ரீராம் அவர்கள் மொழிபெயர்ப்பில், அதுவும் நேரடி மொழிபெயர்ப்பு தான் பிரெஞ்சிலிருந்து, கிரியா பதிப்பகம் வெளியிட்டு தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் அதற்கு ஏற்கனவே வாசித்திருக்கிறார்கள். அதே அல்பர் கமியினுடைய அதே நாவலை நம்முடைய நாயக்கர் அவர்களும் இங்கே அயலான் என்ற பெயரில், அயலான் என்ற தலைப்பில், அவர் மொழிபெயர்த்தது அந்நியன், இவர் மொழிபெயர்த்தது அயலான் என்ற தலைப்பில்
இங்கே நமக்கு மொழிபெயர்த்து வழங்கியிருக்கிறார் பிரெஞ்சு மொழியில் இருந்து. அப்படி ஒரு படைப்பை 2 பேர் மொழிபெயர்ப்பது ஒன்றும் அதிசயம் அல்ல. ஒரு உயர்ந்த படைப்பு எத்தனை தடவை மொழிபெயர்க்கப்படலாம், எத்தனை தடவையும் மொழிபெயர்க்கப்படலாம். இந்த அல்பர்ட் கம்யூனுடைய நாவலை ஆங்கிலத்திலேயே 2 பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது முதலில் வெளிவந்தது 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 1942 இந்த அந்நிய நாவல் வெளிவந்தது. 1941 இதை எழுதியிருக்கிறார். அவருடைய கையெழுத்து பிரதியை 2-3 பேர் திருத்தம் போட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு 1942 இதை வெளியிட்டிருக்கிறார். இந்த நாவலினுடைய சிறப்பு 42 வெளியிட்டு 4 ஆண்டுகளுக்குள்ளேயே 1946 ஸ்டூவர்ட் கில்பர்ட் என்பவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதே மாதிரி 1946 பிறகு கிட்டத்தட்ட 43 வருஷம் கழித்து 1989 மேத்யூ வார்ட் என்கிறவர் மீண்டும் ஒரு தடவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். கிட்டத்தட்ட நமக்கும் அதே மாதிரி கிரியா பதிப்பகம் ஸ்ரீராம் வெளியிட்ட பிறகு இப்பொழுது ஸ்ரீராம் பதிப்பகம் பல பதிப்புகளை கண்டிருக்கிறது. ஸ்ரீராம் மொழிபெயர்ப்பு கடைசியில் 2017 வந்தது என்று நினைக்கிறேன், கடைசி பதிப்பு. இப்பொழுது நம்முடைய நாயக்கருடைய முதல் பதிப்பாக இந்த நாவல் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது. இப்பொழுதும் அதை குறித்து அதிக பேர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த நாவல் உலகம் முழுவதுக்கும் தொடர்ந்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கு. 2ஆம் உலகப் போர் ஐரோப்பாவில் ஏற்படுத்திய அந்த வாழ்க்கை குறித்த வெறுமை, வாழ்க்கை குறித்த அர்த்தமற்ற தன்மை, மனிதர்கள் லட்சக்கணக்கான பேர்கள் வெட்டி கொள்ளுவது, சுட்டு தள்ளுவது, இதை ஒரு அபத்தமாக அப்சர்டாக பார்க்கிறார். அந்த சூழலில் தான் அவர் இந்த நாவலை எழுதியிருக்கிறார். இதே மாதிரி இந்த ரிபல் என்கிற பொருளில் புரட்சியாளன் என்கிற ஒரு நாவலையும் ஆல்பர்ட் கம்யூ தமிழுக்கு எழுதியிருக்கிறார். அது புரட்சியாளன் என்ற பெயரில் எழுத்தாளர் நாவலாசிரியர் நாகரத்ன கிருஷ்ணா அவர்கள் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். அது கிட்டத்தட்ட பெரிய 400 பக்க நூல். அது 400 பக்கத்துக்கு அதிகம். காலச்சுவடு தான் அதையும் வெளியிட்டு இருக்கிறது. அந்த புரட்சியாளனும் கிட்டத்தட்ட இந்த கழகம், இந்த புரட்சிகள், இவைகளெல்லாம் என்ன பயன் மனித இனத்திற்கு என்ற ஒரு பெரிய கேள்வியை மனித இனத்தின் மேல் வைக்கின்ற ஒரு விசாரணை தான். அதற்கு அந்த நூலுக்கு நான் ஒரு முன்னுரை கூட எழுதியிருக்கிறேன். அவருக்கு வாழ்க்கை குறித்த தேடலில் வாழ்க்கை ஒரு அர்த்தமற்றதுதான் என்பதை மனிதர்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்குள்ளே ஏதோ ஒன்றை தேடி அடைந்து விட வேண்டும் என்று அந்த இளம் வயதிலேயே அவர் இறந்து விட்டார். அதுவும் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். 1913, 1960 அவளுக்குள்ளதான் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 47 வயசுல தான் அவர் இருந்திருக்கிறார். அதுக்குள்ள இவ்வளவு சாதனைகள், வாழ்க்கை குறித்த பெரிய ஆழமான தேடல் எல்லாத்தையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதனால அந்த
நாவல் குறித்த உரையாடல் உலகம் முழுக்க பரவி இருக்கு. ஏன்னா இந்த உலக போர் அதுக்கு ஒரு பின்புலத்தில் அவர் இதை கேள்வி கேட்கிறார். மனித வாழ்க்கையை விசாரணைக்கு உட்படுத்துகிறார். அதனால 57 அவருக்கு 1957 நோபல் பரிசு கிடைக்கிறது. மிக சின்ன வயதில் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர்களில் முதன்மையானவர் ஆல்பர்ட் கபீர். 57 நோபல் பரிசு 60 ஒரு விபத்தில், சாலை விபத்தில் தான் அவர் மரணம் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையினுடைய எழுத்து ஏறத்தாழ அந்த பிரெஞ்சு மொழியிலேயே 1 கோடி நூல்கள் அப்பொழுது விற்றனவா. பிரெஞ்சு மொழி பதிப்பே. அப்படின்னா நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நூலை 1 கோடி பதிப்புக்கு புத்தகங்கள் மேல் அப்பொழுது வித்திருக்கின்றன. ஏறத்தாழ 75 மொழிகளில் உலகம் முழுக்க இதை மொழிபெயர்த்திருக்கிறார். நூறு 75 மொழிகளில் உலகம் முழுக்க மொழி. அப்படின்னா எவ்வளவு இந்த புத்தகத்தை குறித்த உரையாடல் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க. அது மட்டுமல்லாமல் 1967 லோ ஸ்டார்னியோரோ என்பவர் இதை படமாக்கி இருக்கிறார், திரைப்படமாக்கி இருக்கிறார். அதே மாதிரி 2001 யாஸ்கி என்பவர் மீண்டும் திரைப்படமாக்கி இருக்கிறார். தொடர்ந்து இது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தொலைக்காட்சியிலே இதை படமாக்கி வெளியிட்டு இருக்கிறாங்க. பிற சொல்றாங்க, இந்த அந்நியன் இந்த நாவலில் வரக்கூடிய, இந்த அயலா நாவலில் வரக்கூடிய காட்சிகள் பல இசை குறிப்புகளாக கூட யூரோப்பாவில் பதிவாகி இருக்குதான், எடுத்திருக்காங்களா. வர்ற அத்தனை கலைநீக்கவாதிகளும் மீண்டும் மீண்டும் இந்த நாவலை வாசிக்கிறவர்களாகவும் அதை எடுத்து பேசுகிறவர்களாகவும் எழுதியிருக்கிறார்கள். இதை விட இன்னும் மிகச் சிறப்பா என்னன்னா, கமல் தாவூத் என்பவர் த மீர்சால்ட் இன்வெஸ்டிகேஷன் என்று 2013 இந்த நாவலை மீண்டும் ஒரு தடவை எழுதியிருக்கிறார். பெயரிடப்படாத அரபு மனிதன் சகோதரனுடைய பார்வையில், ஒரு அரபு மனிதனுடைய சகோதரனுடைய பார்வையில் இந்த நாவலை மீண்டும் அவர் எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் இந்த நாவல் எல்லாம் எத்தனை வடிவம் எடுக்குது பாருங்க. அதே மாதிரி த கியூர் என்பவர் த கில்லிங் ஆன் அராப் என்று இந்த நாவலை மீண்டும் ஒரு முறை அவரு எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு நாவலை மீண்டும் மீண்டும் நாவலாக எழுதுகிறது, வாசிக்கிறது, அவ்வளவு ஒரு செல்வாக்கு மிக்க நாவலை இன்றைக்கு நாயக்கருடைய சார்பாக நாம் இன்றைக்கு அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக அளவில் ஒரு உரையாடலை இலக்கிய வெளி அகில் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ஒரு பெரிய படைப்பினுடைய வெற்றி என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு படைப்பாக இந்த நாவல், இந்த அயலான் என்கிற இந்த நாவல், இதுதான் அந்த நாவல் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பதிப்பில் இதையும் காலச்சியோடு தான் வெளியிட்டிருக்கு. அது கிரியா ஸ்ரீராம் வெளியிட்டது. இந்த நாவலை குறித்து இன்னைக்கு வெங்கடசுப்ரமணிய நாயக்கர் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை, அவர் ஏற்கனவே அவர் ஸ்ரீராம் மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பையும் வாசித்திருப்பார். இதை அவரும் பிரெஞ்சிலிருந்து தான், இவரும் பிரெஞ்சிலிருந்து தான் மொழிபெயர்த்திருக்கிறார். பல இடங்களில் இடைவெளி இருக்குது என்று அவர் எழுத்துல பதிவு இடாவிட்டாலும் கூட தனிப்பட்ட எங்களுடைய நட்பின் உரையாடல் அவர் அதை தெரிவித்திருக்கிறார்.
அது இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு பெரிய ஒரு படைப்பை, ஏன்னா நீங்க அந்த புரட்சியாளனை நான் பிழைத்திருத்தம் போடும்போது 400 பக்கமும் பிழைத்திருத்தம் போடும்போது அவரு நாரத்தன கிருஷ்ணா எப்படி இதை மொழிபெயர்ப்பதற்கு எவ்வளவு துன்பப்பட்டிருப்பார். அப்படி ஒரு நடை, அப்படி ஒரு பின்னல் நடை. ஏன்னா அது முழுக்க அவர் பேசுவதே, அவர் எழுதுகிறதே எல்லாமே ஒரு விதமான தத்துவ விசாரணையோடைய சொற்கள் விழுகின்றன. அதே மாதிரிதான் இவர் மொழிபெயர்த்த, நாயக்கர் மொழிபெயர்த்த அந்த வீழ்ச்சி என்கிற அந்த நாவலை நான் வாசிக்கும் போதும் இவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை மொழிபெயர்த்திருப்பார்கள். முழுக்க முழுக்க ஒரு தத்துவ உரையாடல். இந்த வீழ்ச்சி நாவலை நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். வேற யாரும் கேரக்டரே கிடையாது. முன்னாடி ஒரு கேரக்டர் இருக்கிறதாக கற்பனை பண்ணி கொண்டு அந்த கேரக்டரோட இவர் பேசிக்கொண்டே இருப்பார் ஒரு ஆத்தர். அவ்வளவுதான் நாவல் முழுக்கவே. கிட்டத்தட்ட அது ஒரு 200 பக்கம். முழுக்க முழுக்க த ஃபால்ஸ் என்று, அதாவது அது தமிழ்ல வீழ்ச்சி என்று மொழிபெயர்த்திருக்கிறார். அதை ரொம்ப ரசிச்சு நான் அதுக்கு பிழைத்திருத்தம் போட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவை எனக்கு தோணும், இது எப்படி கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்திருப்பார், எத்தனை இரவுகள் ஒரு சரியான சொல்லுக்காக அவர் தூக்கம் இல்லாம தவித்திருப்பார். இந்த இடத்துல எப்படி போடுவது, தமிழ்ல எப்படி அதை கொண்டு வருவது, அந்த எஃபெக்டோட தத்துவ உரையாடல் எல்லாமே பாத்தீங்கன்னா அதை இந்த நாவலை அதை சாய்த்திருக்க நாவல் முழுக்க முழுக்க வாழ்க்கையினுடைய அபத்தத்தை தான் பேசுது. அதை குறித்து நண்பர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள், ரவிக்குமார் அவர்களும் விவேகானந்தன் அவர்களும். இப்போ நாயக்கரை குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அவர் எப்படி இந்த மொழிபெயர்ப்புலையும் மட்டுமல்லாமல் இன்னும் அவரும் படைப்பிலக்கியத்திலையும் அத்தையின் கதை என்று ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பை அவரும் சொந்தமாகவும் படைக்கிற ஒரு ஆற்றல் மிக்கவர். இன்னும் நிறைய அவர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பில் சாதித்த மாதிரியே சொந்த படைப்புகளையும் அவர் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அவ்வளவு நினைவாற்றல் இருக்கிறது. படைப்பு என்பது வேற ஒன்றும் இல்லை, நினைவாற்றல் தான். யார் தன்னுடைய சிறு பருவத்திலிருந்து அடைந்த அனுபவங்களை எல்லாம் மறக்காமல் நினைவில் தேக்கி வைத்திருக்கிறாளோ அவர்கள் அனைவரும் படைப்பாளியாக மாறியே தீர்வார்கள். எனவே அவருக்கு அவ்வளோ இருக்கக்கூடிய நினைவாற்றல் எங்களை எல்லாம் ஆச்சரியப்படுத்தும். நண்பர்களை எல்லாம் காட்சியா அதை அப்படியே சித்தரிப்பார் ஒண்ணு விடாமல். இனிமே அவர் இன்னும் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய சொந்த படைப்பு ஆக்கத்திலையும் அவர் எழுதுவதற்கு நிறைய அவருக்குள்ள வாழ்க்கை குறித்த பார்வையும் அவருக்கு ரொம்ப தெளிவா இருக்குது. கிட்டத்தட்ட அவர் பிரெஞ்சு இலக்கியம் படிச்சதுனால அதை உள்வாங்கி இருக்கிறார், அந்த தத்துவ விசாரணையை உள்வாங்கி இருக்கிறார். எனவே அவர் இன்னும் அதையும் செய்வார். அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளி ஆக அவர் வருவார், அதுல எந்த இதுவும் இல்லை. அடுத்து பேச இருக்கிற நம்ம ரவிக்குமார் அவர்கள். ரவிக்குமாரை பத்தி உங்களுக்கு கிட்டத்தட்ட அவர் அனிமா உலகம் முழுக்க இணையதளத்தில் பேசக்கூடிய ஒரு சிறந்த பேச்சாளர். இணையதளத்தில் மட்டுமல்ல, நான் அடிக்கடி அவரை நண்பர்கள் மத்தியில் சொல்வதுண்டு, ரவிக்குமார் சாலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வதுண்டு. எங்கேயாவது பயணம் செய்து கொண்டே இருப்பார். இன்னைக்கு என்னமோ வீட்டுல இருக்கிறதாக நாயக்கர் சொன்னார், வீட்டுலதான் இருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக இருப்பது மட்டுமல்லாமல் அவரும் நிறைய படிக்கிறவர், நினைவாற்றல் மிக்கவர். எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை மேற்கோள்களோடு 1 மணி நேரத்துக்கு மேல் பேசக்கூடிய ரொம்ப சிறந்த படிப்பாளி. அவர் இன்றைக்கு இந்த நாவலை குறித்து பேச இருக்கிறார். அதே மாதிரி அவர் சிறந்த கவிஞரும் கூட. அற்புதமா உன்னால் நிகழ்கிறேன் என்ற ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். கைரேகை கொடியில் கனவு பூ என்ற ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருக்கிறார். பிறகு கலையும் போராட்டமும் வாழ்விலிருந்து கண்விழிக்கும் சொற்கள்
ஆகிய கட்டுரை நூல்களையும் அவர் வழங்கியிருக்கிறார். பல தொகுப்பு நூல்கள், எஸ்போ பற்றிய முன்னேடுகள் என்ற பல தொகுப்பு நூல்கள் அவர் மூலமாக வெளிவந்திருக்கிறது. யுகபாரதியினுடைய காகித ரெக்கையை, ராஜேந்திர சோழனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள், சீனி தமிழ்மணியோடு சேர்ந்து அதை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி தம்பி நான் ஏது செய்தேனடா என்று பாரதி புத்திரோட ஒரு பெரிய நேர்காணலை கண்டு கவிஞர் பச்சையப்பன் அவர்களோடு கொண்டு வந்திருக்கிறார். என்னை குறித்த நேர்காணல் கண்டு அர்த்தமின்மையின் அழகும் அர்த்தங்களின் மெய்மையும் என்று ஒரு தொகுப்போம். பிறகு என்னுடைய நேர்காணல் எல்லாம் தொகுத்து உண்மையின் தேடலில் அலைபாயும் மனம் என்று ஒரு தொகுப்பும் தொடர்ந்து அவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார், எழுப்பு கொண்டு வந்திருக்கிறார். அதுல இன்னும் முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று, அவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்குகிறார். எனவே இந்த மொழிபெயர்ப்பு நாவலை குறித்து அவர் விரிவாக நமக்கு பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் கவிஞர் கல்பனா அவர்களுடன், அவரும் கல்லூரி பேராசிரியர், சென்னையில் ஒரு தனியார் கல்லூரி பேராசிரியர், அவரோடு சேர்ந்து தமிழில் இதுவரைக்கும் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருந்த கிழக்கிந்திய மாநிலத்தினுடைய படைப்புகளை, அதே மாதிரி கிழக்காசிய நாடுகளுடைய படைப்புகளை அவர் தமிழுக்கு, எல்லாரும் நம்ம ஐரோப்பா இலக்கியம், ஆப்பிரிக்க இலக்கியம் எல்லாம் தமிழில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். இவங்க அதை வித்தியாசமா ரெண்டு பேரும் சேர்ந்து மலர்கள் விட்டு சென்ற வெற்றிடத்தில் என்று ஒரு தலைப்பை அவர்கள் கொரிய கவிதைகளை, கொரியாவிலிருந்து வந்த ஒரு கவிதை தொகுப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஜப்பானிய கவிதைகளை மிதக்கும் உலகம் என்று ஒரு தொகுப்பு கொண்டிருக்கிறார்கள். எரியும் தீப்பிழம்புகளின் 100 நாக்குகள் என்று இன்றைக்கு கலவர பூமியாக நீடித்துக் கொண்டிருக்கும் மணிப்பூரின் கவிதைகளை தமிழுக்கு வழங்கியிருக்கிறார். இந்த அளவுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ரவிக்குமார் அவர்களும் கலை இலக்கிய ஈடுபாடோடு கடுமையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். கலை இலக்கியத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அவருடைய நாடகம் தான் அவருடைய ஆராய்ச்சி, பிஹெச்டி ஆராய்ச்சி. அனைத்து பகுதியுடைய நாடகமா இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, சிற்பமாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றை குறித்து உரையாடக்கூடிய ஒரு ஆழமான, தெளிவான, விரிவான பார்வை உடையவர் ரவிக்குமார் அவர்கள். அடுத்து பேச இருக்கக்கூடிய நம்முடைய விவேகானந்தன், பேராசிரியர் விவேகானந்தன் அவர்கள், அவர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டே கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே வகுப்பறையிலோடு தங்களோட கல்வி பணி முடிந்தது என்று நினைக்க கூட அல்ல, சமூகத்துக்கும் நம்மளால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். பேராசிரியர் விவேகானந்தனும் அவங்க அப்பாவும் ரொம்ப படைப்பு இலக்கியத்தில், நாடகத்தில் ஈடுபாடு உடையவர், காரைக்காலை சேர்ந்தவர். உங்க அப்பாவை நான் பார்த்திருக்கிறேன். உங்க அப்பாவை தெரியுமா சார் என்றுதான் என்னோட அறிமுகமானார். அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியர். அந்த சமூக ஈடுபாட்டின் காரணமாக அவர் புதுச்சேரி இருக்கக்கூடிய கலை இலக்கிய பெருமன்றத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். இதெல்லாம் ரொம்ப ஒரு சமூகத்தின் மேல், சமூக நிகழ்வுகள் மேல் ஒரு அக்கறை இல்லாவிட்டால் எப்படி அல்பர்ட் கமு என்கிற ஆளுமை உருவாயிருக்க முடியாதோ, அதே மாதிரி இவர்களெல்லாம் சமூகத்தின் மேல் ஒரு அக்கறை உடையவர். சமூகத்திற்கு ஏதாவது நம்மளால் பயன்பட வேண்டும், நாம் மாதச்சம்பளம் வாங்குறோம், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைந்து விட்டது போதும் என்று வாழ்கிறவர்கள் தான் நிறைய பேர், கல்வித்துறையிலும் சரி, வெளியிலையும் சரி. ஆனால் விவேகானந்தன் அவர்கள் அந்த சமூக அக்கறையோடு தன்னை ஒரு அமைப்போடு இணைத்துக் கொண்டு செயல்படுறவராக இன்றைக்கு மாறியிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய தலைப்பை எடுத்துக்கிட்டு சங்க இலக்கியமும் அதிகார கட்டமைப்பும் என்பது அவருடைய பிஹெச்டி ஆய்வு. அது என்னோட அதிக நேரம் அந்த அதிகார அமைப்புகளை குறித்து பேசியிருக்கிறேன். நானும் சில கட்டுரைகளை குறித்து இருக்கிறேன். இன்னும் அதை குறித்து அவரும் அதை விரிவுபடுத்தி ஒரு அற்புதமான தலைப்பாக, அது இன்னும் புத்தகமாக வரல, நான் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட, சீக்கிரம் அதை புத்தகமாக கொண்டு வாங்க. சங்க இலக்கியத்தை குறித்து இப்பொழுது
பெரும்பாலும் தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கான ஒரு பொருளாக சங்க இலக்கியத்தை பயன்படுத்துகிற போக்கு இப்ப சமீப காலங்களில் பெருகி இருக்குது. அதுக்கு முந்தி அது ஒரு காதல் பாடல், ரசனை பாடல், போர் பாடல் என்றுதான் திராவிட இயக்க அமைப்புகள் சங்க இலக்கியத்திற்கு ஒரு முகம் கொடுத்திருந்தன. இப்பொழுது அவை முழுக்க வரலாற்று சான்றுகள், தொல்பொருள் ஆய்வுக்குரிய சான்றுகள் என்று சங்க இலக்கியத்தை மேலெடுக்கிறார்கள். அதே மாதிரி பெண்ணியம் குறித்து சங்க இலக்கியத்தை பற்றி, பெண்பாற்புலங்களை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் சங்க இலக்கியத்தை குறித்து பலவாறு பேசிக் கொண்டிருக்கும் போது இவர் அதிகாரம் என்கிறதை வைத்துக்கொண்டு எப்படி சங்க இலக்கியம் அதிகார கட்டமைப்புக்கு பயன்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒவ்வொரு கவிதை வார்ப்புக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது என்கிற முறையில் அற்புதமாக எழுதி கொண்டு அது PhD முடித்திருக்கிறார். அது புத்தகமாக வரும். பிறகு இப்பொழுது காரைக்காலை மையமாக வைத்து அங்க இருந்த பேராசிரியர்கள், அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமைகள், தமிழுக்காக தொண்டு செய்தவர்கள், சமூக தொண்டு செய்தவர்கள், அவர்களை குறித்து நிறைய தகவல்களை திரட்டி ஒரு நூலை கிட்டத்தட்ட முடிக்கிற தருவாய்க்கு வந்து விட்டேன் சார் என்று சொன்னார். இந்த மாதிரி வகுப்பறைக்கு வெளியேவும் இயங்கக்கூடிய அற்புதமான 3 பேராசிரியர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு 3 பேரை ஒரே நேரத்தில் அறிமுகப்படுத்தி விட்டேன். இனிமேல் இடையிடையே புகுந்து நான் உங்களுடைய அந்த டெம்போ, அந்த உரையாடலினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்கு இல்லாமல் இது ஒரேடியாக 3 பேரையும் அறிமுகப்படுத்துவது நோக்கம், இந்த நோக்கம்தான். இனிமேல் கொஞ்சம் நேரம் அதிகமாக இருக்கும், பரவாயில்லை, ஒரே இடத்தில் அறிமுகப்படுத்தி விட்டேன் என்கிற முறையில் அடுத்து இவர்களுடைய உரையை கேட்க நாம் தயாராக இருக்கிறோம்.